முக்கிய செய்தி. முதல்வருக்கு படம் பார்க்கத்தான் நேரம் இருக்கிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நெல்மணிகளை பிடிக்க வேண்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கைகள் படக்குழுவினரை பற்றி கொண்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவர் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? சரவணன் வணக்கம். நாற்று நட்ட கைகளில் மழையை நனைந்து முளைத்திருக்கும் நெல்லை பிடித்த போது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன் என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வர் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது. திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலேயோ எந்த தவறும் இல்லை. ஆனால் தான் எதற்கு முதல்வரானோம் என்பதை மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் இன்றைய பொம்மை முதல்வர் என்பதுதான் கவலை அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் முழுக்கி போனவர் தான் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜெய்பீம் முதல் கூலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது. தென் தமிழக மலையில் மறைந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர் தானே நீங்கள் என்று விமர்சனம் செய்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர் தானே நீங்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இதுவரை 31 உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவசாயிகளின் மக்கள் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். மற்றொரு முக்கிய செய்தி. நெல் கொள்முதலில் சாதனை செய்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. நெல் கொள்முதல் பணிகளை முந்தைய ஆட்சி காலத்தை விட 1 மாதம் முன்னதாகவே தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் சராசரியாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுகவின் 4 ஆண்டு காலத்தில் குறிப்பாக நெல் கொள்முதல் பணியை முந்தைய ஆட்சி காலத்தை விட 1 மாதம் முன்னதாகவே தொடங்கிவிட்டதாக தற்பொழுது திமுக அரசு சார்பில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக அரசின் சாதனையாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் என்பது கடந்த ஆண்டு ஆட்சியை விட சராசரி அளவை விட தற்பொழுது அதிகமாக செய்திருப்பதாகவும், கடந்த ஆட்சி காலத்தில் 22,70,293 மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த ஆண்டு குறிப்பாக 42,81,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் என்பது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினமும் 2 மணி நேர கூடுதலாகவும் அதே போல ஞாயிற்றுக்கிழமையும் நெல் கொள்முதல் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையின் கீழாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய இறக்குமதியின் மூலமாக அனுப்பி வைக்கப்படுவதாகவும் தற்பொழுது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் வாக்குச்சாவடிகளில் நெல் குண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்கியதுடன் அதே போல விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையும் உயர்த்தி வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததாகவும், அதனை 17% என்பதை 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே கோரிக்கை வைத்திருப்பதாகவும் மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு என்பது குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த குழு நேற்றிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கள ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டி தற்பொழுது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஆட்சி காலத்தை விட இந்த 4 ஆண்டு சாதனையாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் என்பது கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையும் கூட நெல் கொள்முதல் என்பது செய்யப்பட்டு வரக்கூடிய பணிகளாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதே போல 17% இருக்கக்கூடிய அந்த நெல் கொள்முதல் விலையை 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்ததுடன் அந்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதனை திமுக அரசின் சாதனையாகவும் அதனை பட்டியலிட்டு தற்பொழுது திமுக அரசின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.